நிறுத்துறேன். என்ன கேள்வி? நான் போட்டிட்டு தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க. ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம், நான் போட்டிடுவேன்னு தெரியும். உறுதியா போட்டி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மகிழ்ச்சி. ஆனா துண்டிக்காம போடுங்க. தங்கச்சி போட்ட சாப்பாடெல்லாம் செலவு அவங்க நிறுத்துற வரை தொடரும். இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு தொடரும். இது என் தேசம். இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொண்டு தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாற்றையும் காப்பது, வெண்ணிய உரிமையை காப்பது, பாதுகாப்பது, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். இந்த அரசியலை நான் செய்யணும். இது நான் 2010 மே 18 தொடங்குனதுன்னு இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன். பெரியார், ஆமா, அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இந்த பாதையில தடுமாற்றம், இடர்மாற்றம் தான் வந்த பாதை திராவிடம் தானே. அதான் நான் சொன்னேன். நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையில இருந்தாலும் எதிரி தான். இதுல பெரியார் என்ன, சிறியார் என்ன? உங்க மண்ணில் தானே பிறந்தார் புரட்சி பாவலர். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதுங்கிறார். தமிழை சனியன், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. தாத்தா சொல்றதை கேட்கவா, நீங்க சொல்றதை கேட்கவா? அது இருந்து போது நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல. என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல. அதுக்கு தான் வச்சிருக்கேன். இதுல வந்தேன், சரியில்லை. நாங்க காங்கிரஸ்ல இருந்தேன், அதுல இருந்து திமுக வந்தேன், திமுக இருந்து வந்தேன். என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு, இந்த அரசியல் இதாண்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு. நான் கடைபிடிக்கிறேன், நடக்கிறேன். இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சு வர்றாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா?